வணக்கம். கவர்மெண்ட் ஆர்டர் இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர் ரெண்டுக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் கொடுக்குறேன், அதை ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். அதை நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிக்கிறோம். அதை வந்துட்டு ஹெட்டிங்கை வந்து 60ல் மைனஸ் பண்ணுங்கள். 24 லெட்டர்ஸை மைனஸ் பண்ணோம்னா 36 வரும். அது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18 வரும். ப்ளஸ் இந்த லெஃப்ட் மார்ஜின் 10 ஆட் பண்ணிவிட்டு 28ல் வச்சு கவர்மெண்ட் ஆர்டர் ஃபுல்லாக கேப் லெட்டர் அடிங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அப்ஸ்ட்ராக்ட், அதுவும் வந்து இதே தான் ஃபார்முலா, சென்டர் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு கீழே வர்ற பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதான் இதில் வந்து ஹைஃபன் கொடுப்பாங்க. ஹைஃபனுக்கு முன்னே ஒரு ஸ்பேஸ், பின்னால் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஹைஃபனுக்கு அடுத்த வர்ற வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். அந்த பேராகிராஃபோட முடிவில் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப்புக்கு பின்னால் சிங்கிள் லைனில் கோடு போடுங்க. 10 to 70 வரைக்கும் போடுங்க. அதுக்கு பின்னால் 2 லைன்ஸ் கேப் கொடுத்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அது 60ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸு கேப் கொடுத்துக்கோங்க. இப்போது G.O. அதை சேர்த்து அடிங்க. ஜிஓங்கிறத சேர்த்து அடிங்க. அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. RT அடிங்க. ஒவ்வொரு லெட்டரில் MS கொடுத்துருப்பாங்க. RT டாட் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்பர் அடிங்க. நம்பருக்கு எப்போவுமே ஸ்பேஸ் விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டட் தி 19th August 2012 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றில் ரீட் த ஃபாலோயிங் கொடுப்பாங்க. அப்போ இதை என்ன பண்ணுங்கள், 70ல் மைனஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டாட் வச்சு தான் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் வந்து 20 to 60 அடிங்க. 60க்கு மேலே போகக்கூடாதா, 60க்கு உள்ளே இருக்கக்கூடாதா, நல்லா கேள்வி. அதனால் பேராகிராஃப் அடிக்கும்போது 20 to 60ல் அடிக்கணும். அதாவது 60க்கு மேலே போகலாமா, ஒரு லெட்டர் 2 லெட்டர் போகலாமா, போகலாம், தப்பில்லை. அதுக்காக 70 வரைக்கும் அடித்து விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு லெட்டர் 2 லெட்டர் போகலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கட் பண்ணி அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த சிறு கோடு ஹைஃபன் கொடுப்பாங்க. அதையும் 60ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 10 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஆர்டர் அடிக்கிறீங்க. ஆர்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் அடிச்சுட்டு கோலன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து பேராகிராஃப் அடிங்க. ஒரு பேராவுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் கொடுங்க. ஆனால் பேராகிராஃப் எல்லாமே சிங்கிள் லைனில் தான் அடிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர், இதையும் சென்டர் பண்ணிக்காங்க. 60ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி மார்ஜின் 10 ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டெப்புட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு, அதே மாதிரி LS கோபால. இப்போது பெரிய வரியிலேருந்து சின்ன வரியை மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்புட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட், இது வந்து 31 லெட்டர்ஸ் இருக்குது வித்து ஃபுல் ஸ்டாப்போட. அதை எதில் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 70ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 70 மைனஸ் 31 என்ன வரும், 39 வரும். இந்த 39ல் வச்சு நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. தென் நெக்ஸ்ட்டு சிறிய வரி 31 பெரிய வரி, சிறிய வரி LS கோபாலகிருஷ்ணா, அது வந்து 19 இருக்குது. 31 மைனஸ் 19 என்ன வரும், 12 வரும். டிவைட் பை 2 6. அந்த 6ஐ வந்து இந்த 39ஓட ஆட் பண்ணிட்டிங்கன்னா 45 வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெப்புட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு பின்னால் 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 2 அட்ரஸ் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு மறக்காமல் ஃபுல் ஸ்டாப் வைங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு காப்பி 2 அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுவும் கரெக்டாக புள்ளி வச்சுக்கோங்க. ஃபார்வேர்டட் பை ஆர்டர் 6. நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆஃபீஸர், இதை வந்துட்டு நீங்கள் 70ல் மைனஸ் பண்ணிக்கோங்க.